கைஸ், இந்த வீடியோவில் ஸ்பான்சர் யாருன்னா ஜிஆர் ஜென்வியூவர்ஸ். இவங்க வந்து அனைத்து விதமான பொருட்கள் வந்து அவங்களோட வெப்சைட்டில் வந்து ரிவ்யூ இருக்கும். அந்த ரிவ்யூவை பார்த்து நீங்கள் வந்து எந்த பொருட்களும் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஜென்வியூஸ். கைஸ், வெல்கம் பேக் டு த another வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பணக்காரங்களை யூஸ் பண்ணுற 10 ஹேபிட்ஸ், அதாவது 10 பழக்க வழக்கங்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே பணக்காரங்கள்லாம் பார்த்தாவே அவங்களுடைய ஹேபிட்ஸ்லாம் யூனிக்காகவே இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒன் தான், அவங்க எப்பவுமே சீக்கிரமாக எழுந்துருவாங்க. ஒரு கோழி கூவுறதுக்கு முன்னாடி எழுந்துருவாங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் கோழி கூவுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து எழுந்துருவாங்க பணக்காரங்க. ஹேபிட் நம்பர் 1 அது. ஹேபிட் நம்பர் 2 என்னென்னா எக்ஸசைஸ். அவங்க வந்து தினைக்கும் உடல் பயிற்சி நாங்கள் ஆக்டிவாக வச்சுருப்பாங்க. எப்பயுமே எக்ஸசைஸ் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. காலை எழுந்த உடனே எக்ஸசைஸ் தான் அவங்களோட ரொட்டீன். 3வது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா லேர்னிங். அவங்க வந்து லேர்னிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அதில் எப்படி லேர்னிங் பண்ண முடியும்னு வந்து அவங்க யோசிப்பாங்க. அது மாதிரி யோசித்து அவங்க கற்றுக்கிட்டு தினைக்கும் கற்றுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கான ஹேபிட். நம்பர் 4, ஒரு டு டூ லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. என்னென்னா இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நாளில் வந்து அவங்க ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நோட் பண்ணிவிட்டு அந்த நோட் பண்ண விஷயத்த செய்வாங்க. அதுதான் வந்து ஹேபிட் நம்பர் 4. இந்த ஹேபிட் பண்ணும்போது ஈஸியாகவே நம்ம கோலை அச்சீவ் பண்ண முடியும். நம்பர் 5 வந்து பாசிட்டிவிட்டி, நேர்மறை சிந்தனை. எல்லா விஷயத்திலும் நேர்மறை சிந்தனை இருந்தாலும் நம்ம லைஃப் வந்து ஒரு மிகப்பெரிய தூண். அது அந்த தூண் இருந்தால் தான் வந்து எந்த விஷயத்தையும் வந்து நம்ம வந்து சீக்கிரமே அச்சீவ் பண்ண முடியும். நம்ம வந்து லைஃப்லேயும் நல்லா இருக்க முடியும். அந்த ஹேபிட். நம்பர் 6 ஹேபிட் என்னென்னா ரிஸ்க் எடுங்க. லைஃப்பில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக்லாம் இருக்கும். ரிஸ்க்கு வந்து அவங்க வந்து அசால்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சொல்லி இந்த விஷயம் பண்ணுப்பா அப்படின்னு வந்து சொல்லிலாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் ரிஸ்க்கு வந்து அசால்ட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் டிசிப்ளின்டாக இருக்கணும். ஒரு விஷயத்த வந்து ஒழுக்கமாக இருக்கணும். அந்த விஷயத்த பண்ணணும், பண்ணக்கூடாது. சில பேர்லாம் இருப்பாங்க, ஒரு விஷயத்த வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஹேபிட் நெவர் கிவ் அப். ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டாங்கன்னா அவங்க கையிலே பிடிக்க முடியாது. அந்த விஷயத்த முடிச்சிட்ட பிறகு தான் அவங்க வந்து அந்த விஷயத்த கடந்து போவாங்க. அதான் நெவர் கிவ் அப். இதெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் பவர்லேருந்து ரிச் ஆகிக்கலாம். இந்த விஷயத்த வந்து மெயினாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.